அரசு ஊழியர்கள் போராட்டம் அது இதுன்னு ஆரம்பித்த பிறகு ஹைகோர்ட் வந்து ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி போராடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஹியரிங் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. இவங்க வந்து மாஸ் கேஷுவல் லீவ், நிறைய பேர் லீவு தற்செயல் விடுப்பு எடுக்கிற மாதிரி அதே சம்பளம் கட் பண்ண போகிறேன்னு ஏதாவது செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த மாதிரி அதிகமான ஊழியர்கள் லீவு தற்செயல் விடுப்பு எடுத்து, அதாவது கேஷுவல் லீவ் எடுத்து அவங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தனர். இப்போ அரசு சைட்லேருந்து மந்திரிகள்லாம் கூடி பேசி 4 மந்திரி கொண்ட குழு அவங்க வந்து ஒரு மாதம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது அசம்பிளி செஷன் முடியட்டும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அரசு ஊழியர்கள் சைட்லேயும் வருடாந்திர தேர்வு, ஆண்டு இறுதி தேர்வு நடக்கிற காலகட்டமாக இருந்ததுனால இவங்க அதை ஜூன் வரைக்கும் இப்போ தள்ளி போட்டிருக்க மாதிரி சில செய்திகளில் வருது. நியாயமானது. அவங்க போராட்டத்தையே அப்போக்கு சொல்லியிருக்கலாம். இப்போ போய் நாங்கள் போராடணும்னு சொல்லியிருக்கிறதே மாற்றிருந்துருக்கலாம் இப்போ சொல்கிறதுக்கு பதிலாக. ஏன்னா அதுக்கு விளக்கம் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து கோர்ட்டுமே வந்து ஒரு மாதத்துக்கு ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால கோர்ட்டினுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இதுக்கிடையிட்டு பெரியசாமி வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. தமிழக அரசு மீது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லி இவராக சொல்லிக்கிறாரு. யார்? பெரியசாமி மந்திரி. அதோட வார்த்தையோடு சேர்த்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார். 4 வருஷம் ஒப்பேத்திட்டீங்க. அரசு ஊழியர்கள் கேட்குறது பழைய ஓய்வூதிய திட்டம். இப்போ நீங்கள் வந்து கமிட்டி போட்டிருங்க அது இதுன்னு சொல்லிவிட்டு இப்போவும் எதை சிபிஎஸ் போக வேண்டியது, அது மாற்றமே கிடையாது. ஏன்னா சிபிஎஸ்ங்கிறது வந்து ஏமாற்று வேலையாக தான் இருக்குது. நியாயமாக பார்க்குற யாருமே வந்து சிபிஎஸ்ஸை ஏற்றுக்க மாட்டாங்க. அது வந்து வாழ்நாள் பூரா உழைச்சிட்டு அந்த மாதம் இவங்க 10% கொடுக்குறது, அரசாங்கம் 10% கொடுக்குற வட்டியோட கொடுப்போம், அதோட போங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து ஓய்வு பெற்ற காலத்தில் அரசு ஊழியர்களை ஒரு திண்டாட்டத்தில் விடுவதற்குண்டான மிகவும் கொடூரமான திட்டமே அது. அதில் மாற்று கருத்தே இல்லை. என்னுடைய கருத்து வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் இருக்கிறதுல நல்லதுன்னா கூட அவங்க அரசாங்கம், எல்லா அரசாங்கமுமே அந்த அரசாங்க கஜானா நெருக்கடி அதுன்னு சொல்லி இந்த யூபிஎஸ் திட்டத்தில், ஏன்னா பங்களிப்பு இருக்குது, அரசாங்கம் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உறுதிப்படுத்துது. அதனால் அது பெட்ரு. எதுவாக இருந்தாலும் அதை வெளிப்படையாக இவர்கள் சொல்லலாம். சரி, இப்போ அரசு ஊழியர் நெருக்கடி கொடுத்த உடனே மந்திரியினுடைய ஸ்டேட்மெண்ட் இப்படி பார்த்தா எப்போன்னு சொல்லலை, ஆனால் விரைவில் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது புலி வருதுன்னு சொன்ன கதையாக இல்லாமல், ஏன்னா இது வந்து தேர்தல் வரைக்கும் இழுக்காமல் இந்த அரசு ஊழியர்களுடைய நியாயமான கோரிக்கை, அதாவது அந்த சிபிஎஸ் திட்டத்தை முடித்துவிட்டு அதற்கு பதிலாக 2003 இந்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் அல்லது பழைய ஓய்வு திட்டம் அவங்க முடியும், அதுக்கு ஃபண்டிங் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதில் செய்கிறதுல பிரச்சனை இருக்கக்கூடாது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பழைய ஓய்வு திட்டம் மறுபடியும் கொண்டு வருவது என்பது அரசுகளுக்கு கொஞ்சம் சிரமமான காரியம் என்பது என்னுடைய கருத்து. அரசு ஊழியர்கள் 10% கொடுத்துள்ளனர். அதோடு சேர்த்து பென்ஷனாக வரும்போது குறைந்தபட்ச பாதுகாப்போடு வரும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வது சரியாக இருக்கும் என்பதன் கருத்து. அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுற என்னங்கிறது ஃபர்தராக பேசலாம், அது வேறு விஷயம். ஏன்னா இதில் சில அவங்க கன்சர்ன் வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்தால் 60 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது. 25 வருஷம் சர்வீஸ் பண்ணால் பென்ஷன் வாங்கலாம்ன்றது. ஆனால் அது வந்து 60 வயசு ஆன பிறகுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து 20 வயசில் வேலைக்கு சேர்த்துட்டு 45 வயசில் வெளியே வந்தாருன்னா 25 வருஷம் சர்வீஸ், அவருக்கு பென்ஷன் எலிஜிபிலிட்டி இருக்குது. ஆனால் அவர் இன்னும் 15 வருஷம் வெயிட் பண்ணி தான் வாங்கணுங்கிற மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் நியாயமாக தெரியலைங்கிறது நம்ம கருத்து. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பேசலாம் என்பது நம் கருத்து. என்ன இருந்தாலும் இந்த திராவிட மாடல் ஆட்சி அரசு ஊழியர்களை பேச்சிலே ஏமாற்றி விட்டு, ஏன்னா திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் வந்து நெருக்கடி வந்துடுச்சுன்னா இதயத்தில் இடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு போகிறாங்க. அதெல்லாம் இப்போ உள்ள சூழ்நிலையில் அது வேலைக்கு ஆகாது என்பது எல்லோரும் தெரிந்ததே. ஸோ நியாயமான முறையான
ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவார்கள் என்று நாம் நம்புவோம். இங்கே மந்திரி அறிவித்ததை முதலமைச்சரே அறிவிச்சிருக்கலாம், நாங்கள் விரைவில் இன்னொரு 2-3 மாதத்தில் நாங்கள் அதை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு எதாவது சொல்லலாம். சொல்லாமல் பெரியசாமி வச்சு சொல்ல விட்டுருக்குறாங்க. அதுவும் ஆச்சரியமாக இருக்கிறதுனா சீனியரில் துரைமுருகன் இருக்கிறாரு, முதலமைச்சர் பேசலை, இந்த மாதிரிலாம் இருக்கையில் இருந்தாலும் மந்திரி ஒருத்தர் சொல்லியிருக்கிறதுனால இதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அரசு ஊழியர்கள் ஜூன் மாதம் வரைக்கும் இப்போ டைம் கொடுத்துருக்கறதுனால அதற்குள் அரசு ஊழியர்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போம். மற்ற விஷயங்கள் வரவழையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.